ராதே ராதே ராம் ராம். ஜாம்பவான் வந்து தன்னுடைய அன்பு பரிசாக ஜாம்பவதியை கிருஷ்ணருக்கு கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். இந்த ஜாம்பவதி எப்படி இருப்பா அப்படின்னுட்டா கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். அவள் ஒரு கரடி உடைய மகள். இந்த ஜாம்பவான் வந்து ஒரு கரடி அரசன் தான், இருந்தாலும் அவருடைய உருவம் எப்படி இருக்கும், நடைமுறை பாவனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் உங்களுடைய கற்பனைக்கு விட்டுடுறேன். ஸோ ஆனாலும் பகவான் வந்து அவருடைய அன்பு பரிசை ஏற்றுக்கொள்கின்றார். அவளை வந்து ஒரு முக்காடிட்டு இரவு நேராக துவாரகாவுக்கு அழைத்து வந்து ஒரு அறைக்குள்ளே வச்சு போட்டிடுறார். நான் சொன்னால் மட்டும் கதவை தர அப்படின்னுட்டு. உடனே இது மாதிரி கிருஷ்ணர் வந்து ஒரு பெண்ணை புதுசாக கூட்டிகிட்டு வந்திருக்கா, பேர் அழைக்கியான் அவ அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ருக்மிணி ஓடி வரா. ஆர்வத்தோடு அந்த பொண்ணை பார்க்கணுன்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்க, கிருஷ்ணர் சொல்கிறாரு, அவள் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. ஏன்னுட்டா நீங்கள் மூத்தவளான ருக்மிணியோட நான் அழகாக இருந்தால் அது அவர்களுக்கு வருத்த தருமே அப்படின்னு அவள் எண்ணுகின்றாள். அதனால் வந்து நீ அவளை உன்னளவுக்கு அழகாகவும் உன்னணி போன்ற ஒரு நடைமுறை பாவனை உள்ளவாகவும் ஆக வேண்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணால் அவள் கதவை திறந்து வருவா அப்படின்னு சொல்ல, உடனே ருக்மிணியும் என்னை அளவுக்கு அழகாகவும் என்னை போன்ற ஒரு நடைமுறை பாவனை உள்ளாகவும் இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ண பகவான் தன்னுடைய யோகமாயினால் ஜாம்பவதியை ருக்மிணிக்கு சமானமாக மாற்றிடுறார். அப்புறம் கதவை திறந்து வந்து பார்த்தா ஆச்சரியமாக ஜாம்பவதியும் ருக்மிணியை போலவும் பேரழகியாகவும் ஒரு பண்புள்ளவளாகவும் இருந்தாள் அப்படின்னு பார்க்குறோம். ராதே ராதே.